யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு வீடொன்று விற்பனைக்காக வந்திருக்குது. 2 பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீட்டுக்கும் இந்த 2 பரப்பு காணிக்கும் உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 50 லட்சம் சொல்கிறார். இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுண்டா ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. இந்த வீடு சம்மந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய 4 புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறங்களுமே பகுதியளவான கொங்கிரீட் தூண் போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. சில பகுதியளவான வேலி அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய 2 பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்ட தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது. அதாவது 3 அறை ஒரு சிறிய ஹோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண குடும்பம் வசிக்கக்கூடிய சாதாரண வீடாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு ஓப்பன் ஹோல் ஒன்று வெளியில் இருக்குது, முன் ஹோரடோர் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீட்டுக்கு நார்மல் பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற 2 பரப்பு காணிக்க இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் சில பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது. மாமரம், பிலாமரம், தென்னை மரம் அப்படின்னு சொல்லி சிறிய மரங்கள் நடப்பட்டிருக்குது. அதே போல் வாழை மரங்களும் சில மரங்கள் நின்று கொண்டிருக்குது. அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய பாதையாகத்தான் இருக்குது. அடுத்ததாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 50 லட்சம் சொல்கிற உரிமையாளருடைய அவசர பண தேவைக்காகத்தான் இந்த விலை குறைத்து விற்கப்படுகிறது. யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியையும் வீட்டையும் வாங்கிக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணியையும் வீட்டையும் நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்கன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைப்ர வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போகிறீங்க அப்படி இல்லை என்று சொன்னால் வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதோ ஒரு வீடுகள் காணிகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்திறனோடாகவோ அந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட சகல ஆவணங்களையும் சரிவர செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வாங்குறதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அது நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்க அவதானமாக இருங்க. இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டோம். இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.